நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நேற்றைய தினம் மெல்ல கொள்ளும் நஞ்சு என்ற தலைப்பில் ஒரு நல்வாழ்வு தகவலை பார்த்தோம். அந்த நஞ்சு கடல் உப்புங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் சில பேர் கேட்குறாங்க, அப்போ உப்பு நஞ்சுன்னு சொன்னால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற ஒரு வழக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பதில் என்னன்னு சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் அனுபவ மொழிகள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அது பழமொழின்னு சொல்கிறோம், பொன்மொழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது பல நேரங்களில் காலப்போக்கில் உச்சரிப்பு மருவி பொருள் தவறாக போகிறது உண்டு. அதுபோல் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிலர் அனர்த்தமாக ஒரு யோக்கியமற்ற நேர்மையற்ற முறையில் அந்த பழமொழிக்கு பொருள் சொல்கிறாங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். உண்மையில் அந்த பழமொழியோட அர்த்தம் என்னன்னா, 1000 பேரிடம் போய் சொல்லி திருமணம் செய் அப்படின்னு தான் அதோட பொருள். அந்த உண்மையான அந்த பழமொழி அது கால போக்கில் மருவி 1000 போய் சொல்லி திருமணம் செய்ன்னு சொல்லி நேர்மையற்றவர்கள், ஒழுக்கமற்றவர்கள், உண்மை இல்லாதவர்கள் சொல்லி சொல்லி அது காலப்போக்கில் தவறான தொடராக மாறிடுச்சு. அதுபோல தான் இந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பதும் எந்த நோக்கத்தோடு சொல்லப்பட்டது சொன்னால், உப்பு என்று இந்த பழமொழியில் சொன்னது கடல் உப்பை சொல்லலை. கடல் உப்பை சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கடல் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்லே சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே சொன்னாங்க. அவங்க சொன்ன உப்பு எதுன்னா, தானியங்களிலும் கீரைகளிலும் காய்களிலும் உள்ள இயற்கையான தாது உப்பு இருப்பாருங்க. அந்த உப்பு இல்லாத பண்டத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது குப்பையில் போட தான் தகுதி, அது சாப்பிட தகுதியற்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த தானியங்களிலும் காய்களிலேயும் கீரைகளிலேயும் உப்பு இருக்குதா? அது மாதிரி உப்பு இருக்கிற போல தெரியலையே சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. உப்பு இருக்குதுங்க. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ரொம்ப எளிய முறையில் சில தானியங்களையும் அரிசி நொய்யும் கஞ்சியாக வச்சு குடிக்கும்போது உப்பு இல்லாமல் குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு சுவை கொஞ்சம் தெரியும். அப்போ காய்களில் இருக்குதா, அதை எப்படி கண்டுக்கிறதுன்னு சொன்னால் அதையும் நம்ம நல்லா எளிதாக அந்த உப்பு சுவையை நம்ம கண்டுக்க முடியும். உண்மையான உப்பு, அந்த தாது உப்பை அதை எப்படி கண்டுக்கலாம்னு சொன்னால், எடுத்துக்காட்டாக இப்போ அந்த காலங்களில் எப்படி பயன்படுத்தினாங்க தெரியல. ஆனால் இந்த நவீன அறிவியல் காலத்தில் அந்த தாது உப்புக்கள் வீணாக்காமல் நாம் முழுமையாக நம் உடலுக்கு போகும் வகையில் சமைக்கக்கூடிய சில பாத்திரங்கள் இருக்குது விற்பனைக்கு. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில், வளமை மிகுந்த நாடுகளில் அந்த பாத்திரங்களை பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்தியாவிலேயும் கிடைக்குது. அது என்ன மாதிரி பாத்திரம் சொன்னால், எப்படி ஒரு நோயாளிக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர்கள் குறிப்பிட்ட உலோகத்திலான ஒரு கத்தியை பயன்படுத்துவாங்க. அறுவை சிகிச்சைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகம், அதை சர்ஜிக்கல் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உலோகம், அந்த உலோகத்தில் செய்த அந்த கத்தி தான் அந்த அறுவை சிகிச்சைக்கான கத்தியாக வடிவமைப்பாங்க, பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் அது மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மேலை நாடுகளில் என்ன செய்கிறாங்க, அந்த சர்ஜிக்கல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட வகையை தரத்தை சேர்ந்த அந்த ஸ்டீல்லையே சமைக்கும் பாத்திரங்களை உருவாக்குறாங்க. அந்த பாத்திரங்களில் நீங்கள் சமைச்சிங்கன்னா இப்போ கூட எடுத்துக்காட்டாக கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி, கீரைகள், தானியங்கள், அரிசி, இது எல்லாத்தையும் நீங்கள் அதில் வேக வச்சிங்கன்னா அதில் சிறப்பு என்னன்னு சொன்னால், தண்ணீர் ஊற்றாமலேயே வேக வைக்க முடியும் அந்த பாத்திரங்களில். அதை வேக வச்சு நீங்கள் எடுத்து அதில் உப்புலாம் கலக்க வேணாம். உப்புலாம் கலக்காமல், தண்ணி ஊற்றாமல்
அந்த பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வேக வைக்கிறா போலயே அதில் வேக வைப்பாங்க, வேக வைக்கிறாங்க. இன்றைக்கும் கூட கொஞ்சம் வசதி மிக்கவர்கள்லாம் அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் விலை அதிகமான விலை. அதில் நீங்கள் வேக வச்சு நீங்கள் ஒரு கேரட்டையோ வெங்காயத்தையோ பீட்ரூட்டையோ கோஸு அல்லது முள்ளங்கி எந்த காய் வேணாலும் வேக வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உப்பு கலக்காமலேயே நீங்கள் சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கும்போது இயற்கையாக அந்த காய்கறிகளில் தாவரங்களில் கீரைகளில் உள்ள தாது உப்புக்கள் வீணாவதில்லை. இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் சமைக்கும்போது வறுத்தோ பொரித்தோ சமைக்கும்போது அதிக தீயில வேக வைக்கும்போது தானியங்கள் காய்கறிகள் இதில் உள்ள அந்த தாது உப்புக்கள் ஆவியாகி அல்லது கருகி அதிக வதக்கும் போது பொரிக்கும் போதும் கருகி அந்த தாது உப்புக்கள்லாம் வீணாக போயிடும், கருகி போகும் அல்லது ஆவியாகி போயிடும். இப்படி தாது உப்புக்கள் வெளியேற்றப்பட்ட அந்த உணவுகள் இருக்கு பாருங்க, அது சாப்பிட தகுதியற்றது, அது குப்பையில தான் போடணுன்ற அர்த்தத்தை தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம எப்படி இப்போ அதை அனர்த்தமாக்கிட்டாங்க அந்த அர்த்தத்தை சொன்னால், கடல் உப்பு கலக்காத பண்டம் குப்பையிலேன்னு நம்ம சொல்கிறோம். எப்படி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் நியாயம்னு எப்படி தப்பாக நேர்மையற்ற முறையில் சொல்கிறாங்களோ, யோகியமற்றவர்கள் சொல்கிறாங்களோ, ஒழுக்கமற்றவர்கள் அந்த தொடரை பயன்படுத்துகிறாங்களோ, அதே போல தான் 1000 பேரிடம் போய் சொல்லி திருமணம் செய், உனக்கு தகுந்த அந்த வாழ்க்கை இணையரை தேடிக்க, அதுக்காக சோம்பல் படாத, 1000 பேர்கிட்டனா போய் அந்த திருமணத்தை முடின்னு சொன்னதை எப்படி 1000 பொய் சொல்லின்னு மாத்தினாங்களோ ஒழுக்கமற்றவர்கள், அதுபோல தெளிந்த அறிவற்ற அப்பாவி மக்கள், புரியாத மக்கள் இயற்கையான தாது உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொன்னதை கடல் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு மாத்திட்டாங்க. அதனால வந்த கோளாறு தான் இது. அதனால இப்பனா நல்லா அந்த புரிதலோட நாம இயற்கையில் அந்த காய்கறிகளில் தாவரங்களில் கீரைகளில் அந்த தானியங்களில் உள்ள அந்த உப்பை நாம தவற விடக்கூடாது. அது உடல் நலனுக்கு மிகுந்த உகந்ததா இருக்கும், நல்வாழ்வை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை வீணாக்காமல் சமைத்து சாப்பிட வேண்டும். சமைக்காமல் சாப்பிட்டாலும் அந்த தாது உப்புக்கள் நம்ம உடம்புக்கு சென்று சேரும். இந்த சிந்தனையை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை கடைபிடித்தால் நம் வாழ்நாளெல்லாம் நம்மோடு நல்வாழ்வு பயணிக்கும் என்ற நல்ல தகவல் நாடெங்கும் பரவணும், எல்லோருக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.